சாமி நாங்கள் பச்சை மலேருந்து வரோம் சாமி. சாமி என் சம்சாரம் 3 நாளாக விட்டத்தே பார்த்துட்ருக்கா சாமி. பேய் அரைஞ்ச மாதிரி இருக்கா. என்ன பண்ணுறதுனே தெரியல. குளிக்காமல் கொள்ளாமல் கட்டின துணியை கூட மாற்றாமல் இருக்கா. என்னென்னு பார்த்து சொல்லுங்கள் சாமி. அந்த புத்துக்கு பக்கத்தில் ஒரு வேப்ப மரம் இருக்குது. அந்த தலையை பறிச்சிட்டு வாங்க, பூஜை ஒன்று பண்ணுவோம். நான் போய் பறிச்சிட்டு வந்துடுறேன். ம். இங்கே பாருமா, நான் ஒன்றும் சாமியார் கிடையாது. உனக்கு பேயும் பிடிக்கல. ஆனால் என்ன நடந்துச்சுன்னு உண்மையை மட்டும் சொல்லு. உன் புருஷனுக்கு தெரியாமல் தப்பு தண்டா எதுவும் பண்ணியிருக்கிறியா? ஆ இல்லை இல்லை. அப்புறம் என்ன? எதா இருந்தாலும் உண்மையை சொல்லு. இந்த பாருமா, உண்மையை சொல்லு. உண்மையை சொல்லலைன்னா உன் வாழ்க்கை கெட்டு போயிடும், அவன் வாழ்க்கை கெட்டு போயிடும். உண்மையை சொன்னாதான் பூஜை பண்ணி சரியாச்சுன்னு சொல்லி 2 பேரையும் சேர்த்து வைப்பேன். என்ன நடந்துச்சு? உண்மையை சொல்லு. அழுவாத. எதுவாக இருந்தாலும் உண்மையை சொல்லு. நான் அப்பா மாதிரி எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். இந்தாங்க தண்ணி குடிங்க. ரங்கா வா. ஐயா இப்போ நான் வந்துடுறேன். ஐயா சொல்லுங்கய்யா. யார் அது? அதுவாங்க ஐயா, என் சம்சாரம் தாங்க ஐயா. கண்ணிலே காட்டல ஐயா. அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு இருந்து பார்த்துட்டு இருந்தாங்கய்யா. பாவங்கய்யா, அவங்க அம்மா இறந்துட்டாங்கய்யா. அப்போ நான் இங்கேயே தங்க வைக்கலான்னு அவன் அழிச்சிட்டு வந்துட்டேங்கய்யா. சரி, சாயந்தரம் வீட்டுக்கு வாயா. சரிங்கய்யா. தண்ணி 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 கொஞ்சம் தண்ணி குடிக்கலாம். தண்ணி. அம்மா, ஐயாவுக்கு தண்ணி கொண்டா. சரி சரி, வீட்டுக்கு வா, பேசிப்போம். சரிங்கய்யா.
ஐயா வர சொன்னார்ல, ம் ஐயா வீட்டுக்கு போயிட்டு வரேன். ம் காலைல தான் வருவேன். ம் பத்திரமா இரு. ம் கொஞ்ச நேரம் ஒத்துழைச்சா உனக்கும் சுகம் எனக்கும் சுகம். ஏதாவது முரண்டு பண்ணு, அதுக்கப்புறம் உன் புருஷன் உயிரோட இருக்க மாட்டான். என்கிட்ட சொன்னதை வேறு யார்ட்டையும் சொல்ல வேணாம், புரியுதா? எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். கண்ணத்தோட உன் புருஷன் வந்துடுவான். கண்ணத்தோட இந்தாங்க சாமி. தம்பி, உன் சம்சாரத்துக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. எல்லாம் துஷ்ட சக்தியோட ஆரம்ப கால ஆட்டம். ஒன்றும் பயப்படாத, எல்லாத்தையும் பூஜையில் சரி பண்ணிடலாம். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்கள் சம்சாரத்தை கூட்டிகிட்டு வெளியூர் போயிட்டு ஒரு 2-3 நாள் கழித்து கூப்பிட்டு வந்தீங்கன்னா எல்லாம் சரியாயிரும். என்ன? சரி, நீங்கள் கிளம்புங்க. சரிங்க சாமி. எல்லாத்தையும் ஆத்தா பார்த்துக்குவா. வீட்டில் இரு, நான் கடை வரைக்கும் போயிட்டு வரேன். மாமா மாமா,
நான் செத்துட்டேன்னா நீ என்ன பண்ணுவ? ஏய், ஏன் இந்த மாதிரி பேசுகிற? அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. மாமா, எந்த சூழ்நிலையிலையும் எப்பவும் நீ என்னை வெறுத்துற மாட்டீல்ல? என்ன ஏங்கய்யா இப்படி பண்ணீங்க? இது உங்களுக்கே அடுக்குமாங்கய்யா. நான் என்ன செஞ்சேன்? உங்களை நம்பி தாங்கய்யா இங்கே வந்தோம். இப்படி நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டீங்களேய்யா. யோ, இது காலங்காலமாக நடந்துகிட்டு இருக்கிறது. எங்களுக்கு கீழே பண்ணையில் யார் வேலை செஞ்சாலும் யாராக இருந்தாலும் முடிச்சிருவோம். இதான் விஷயம். என்ன இது ஒரு பெரிய விஷயமா பேசிட்டு இருக்கிறேன்னுக்கிட்டு மரியாதை இல்லாமல் வீணா டென்ஷன் ஆகிட்டு இருக்காத. போய் வேலையை பாரு. போ போ போ. அப்படிங்களையா? உங்கள் பண்ணையில் யார் வேலை செஞ்சாலும் முடிச்சிருவீங்களையா? ஆமாம். உங்கள் சம்சாரமும் அப்படி தாங்களையா? என்னடா சொன்ன? உன் சம்சாரத்தை சொல்லும்போது உனக்கு இப்படி கோவம் வருதுல, என் சம்சாரத்தை வேணாங்கய்யா. நீங்கள் உயிரோடு இருக்கக்கூடாதுங்கய்யா. செத்துருங்கய்யா. தயவு செய்து செத்துருங்கய்யா. ஏண்டா? ஏன் ஐயா, நீங்கள் உயிரோடு இருந்தால் தினந்தோறும் நான் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியாதுங்கய்யா. தயவு செய்து செத்துருங்கய்யா. என்ன பண்ண போற? வேணாண்டா, சொல்றது கேளு. வேணாங்க, வேணாங்க, சொல்றது கேளு. வேணாம், வேணாங்க, நான் சொல்றது கேளு. அவசரப்படாத. வேணாங்க, நான் சொல்றது கேளு. வேணாம். வேணாண்டா, வேணாண்டா ரங்கா, நான் சொல்றது கேளு. வேணாங்க, வேணாம் 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 வேணாம். நான் சொல்றது கேளு. அவசரப்படாதா. வேணாம் ரங்கா, ரங்கா, வேணாம்.